ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு நம்ம பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கோவிலை சுற்றும் போது வரலாறு பார்க்கலாம். பெரியபாளையம் வர்றதுக்கு வழி பார்க்கும்போது கோயம்பேடு நீங்கள் வந்துடுங்க. எங்கே இருந்தாலும் கோயம்பேடு வந்துட்டிங்கன்னா 514 கோயம்பேடுலேருந்து நேராக உங்களுக்கு இந்த பெரியபாளையத்துக்கு பஸ் இருக்குது. பிராட்வேலேருந்து வரீங்கன்னா 593, ஆவடியிலேருந்து வரும்போது 580X. ஸோ இதன்படி நீங்கள் பேருந்துலே ஈஸியாக வந்துடலாம். இந்த ஆடி மாதம் முழுக்கவே ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்கும். காலையிலே வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் தரிசனம் பார்த்துடலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கிறதுக்கு 200 அடுப்புகள் இருக்கு. முடி காணிக்கை செலுத்த தனி மண்டபம், ஓய்வெடுக்க தனி மண்டபம், வேப்பஞ்சலை மாற்றுவதற்கான தனி மண்டபம், எல்லா வசதியும் இருக்கு. பெரியபாளையத்தம்மன் இங்கே எப்படி குடிக்கொண்டாங்க, பெரியபாளையத்தம்மன் வரலாறு, அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். என்னோட கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டே அந்த வரலாறுக்குள்ளே போகலாம். பெரியபாளையத்தம்மன் வரலாறு இது பார்த்திங்கன்னா துவாபர யுகத்திலிருந்து கம்சன் அந்த காலத்திலேருந்தே ஆரம்பிச்சிடுது. யோகமாயா தேவி அவதாரம் எடுக்கிறாங்க பெரியபாளையத்தம்மன். இங்கே சென்னையில் வந்து அவதரிக்கிறாங்க. கிருஷ்ணருக்காக இடம் மாறிய அந்த ஒரு தேவி தான் பெரியபாளையத்தம்மன். அதை அந்த காலத்தில் யோகமாயா தேவி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கிருஷ்ணரோட தமக்கையா இருக்கவங்க தான் யோகமாயா தேவி. இவங்க யாருன்னா வசுதேவர் தேவகி. இவங்க பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கும்போது முதல்ல பிறந்த பெண் குழந்தை தான் இந்த அம்மன். கம்சனிடம் சிக்காமல், ஏன்னா சிக்குனா அவங்க அழிச்சிருவாங்க, அங்கிருந்து தப்பிச்சு கிருஷ்ணரையும் காப்பாத்திட்டு அவர் அழிவிலிருந்து தப்பிக்கணும் அதையும் எச்சரிச்சுட்டு இந்த ஆலயத்தில் வந்து அமர்றாங்க. அதை மாதிரி வந்து அமர்ந்த தேவி தான் பெரிய படை வீடு தேவி. நல்ல தேவி பார்த்தீங்கன்னா படைகளோட இங்கே வந்து தங்கி இருக்காங்க. அதை மாதிரி பாதுகாப்போட அமைந்த இந்த தேவி பெரிய படை வீடு தேவி. காலப்போக்கில் பெரிய படை வீடு அப்படின்றது பெரிய பாளையத்தம்மன் அப்படின்னு மாறிடுது. பவானி அம்மன் சுயம்பு மூர்த்தியாக காணப்படுறாங்க. மேலே நமக்கு வெள்ளி கவசம் முகம் மாதிரி சாத்தி இருக்காங்க. ரொம்ப அற்புத காட்சி இன்னைக்கு நாங்கள் பார்த்தது. உற்சவ தேவியாக காட்சியளிக்கக்கூடிய பவானி அம்மன் காண கண் கோடி வேண்டும். கரங்கள்ல பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம், கீழ்கரங்கள்ல கத்தி, அமிர்த கலசம், இதோட அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. வெளியில வந்த பிறகு நம்ம அம்மனை தரிசிச்சுட்டு இங்க தீர்த்தமும் குங்குமமும் கொடுப்பாங்க. இந்த தீர்த்தம் குடிக்கும் பொழுது நோய்கள் விலகும், அது ஒரு ஐதீகம். குலதெய்வமா கொண்டிருக்கவங்க எல்லாருமே இந்த ஆடி மாசம் இங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. வியாதிகள் தீரணும்னு வேண்டிக்கிறவங்க அந்த வியாதிகள் தீர்ந்த பிறகு வேப்பஞ்சலை உடுத்தி இங்க அம்மனை வலம் வருவாங்க. இதை மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆண்களுக்கு தனியாக ஒரு வேப்பம் ஜாலை சாத்தி அதை மாற்றிக்கிறதுக்கான இடமும், பெண்களுக்கு தனியாகவும் இங்கே இடங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறைய மண்டபங்கள் கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அம்மன் உற்சவமூர்த்தி. பவானி அம்மனை மனசில் நினச்சிட்டு உடல் நலம் பெறணும், நீண்ட ஆயுள் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், திருமண தடைகள் நீங்கணும், அடுத்தது குழந்தை பேரு, எதற்காக வேண்டிக்கிறாங்களோ அந்த வரங்கள் கிடைச்ச உடனே இங்கே நிறைய பக்தர்கள் தன்னோட முடி காணிக்கை செலுத்துறது, மாங்கல்யம் செலுத்துறது, வேப்பஞ்சேலை அணிந்து சுற்றி வர்றது. முக்கியமாக இங்கே ஆடு கோழி இதை பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு இடத்துல விட்டுருவாங்க. பலியிடுதல் கிடையாது. இங்கவே வாங்கிறதுக்கு நம்ம இங்கே வந்தோம், வாங்கிட்டு கோழி ஆடு இதெல்லாம் வாங்கி இங்கே சுற்றிட்டு அந்த கோவில்கிட்ட விட்டுடுவாங்க, உயிரோடவே விட்டுடுவாங்க. அது இங்கே நிறையவே இந்த வேண்டுதல்களும் இருக்குது. கரகம் எடுக்கும் வேண்டுதல், அம்மன்னாவே கரகம் தான். இதை மாதிரி சில பேர் வேண்டிக்கிறாங்க. நல்லா அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் பொழுது கரகம் எடுக்கிறது அப்படின்னு பானையில் பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றி கரகமும் எடுப்பாங்க. அதை மாதிரி ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா இங்கே கரகம் எடுக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தரிசனம் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்ததுன்னே சொல்லலாம். அங்க இருக்கு. ஆடு மாடு கோழி இதெல்லாம் இங்க சுத்தி விடுறதுன்றது ரொம்ப காலமாவே இருக்கு. இதற்காக இங்கே விற்கக்கூடிய எல்லா ஆடு மாடு கோழியுமே இந்த இடத்துலையே இருக்குது. இங்கேயே வாங்கிட்டு இங்கே சுற்றிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல விட்டுடுவாங்க.
இந்த நேர்த்திக்கடனும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுது. முக்கியமாக நெய் தீபம் ஏற்றுதல், சூலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டிட்டு அந்த சூலத்தில் எலுமிச்சங்கனிகள் நம்ம செருகிறோன்னும் பொழுது வியாதிகள் தீரும். கோழிகள் தான் இதை மாதிரி நிறைய இடங்களில் நம்ம இந்த ஆலயத்தில் பார்ப்போம். எல்லாமே சுற்றிட்டு அந்த இடத்துல விட்டுற கோழிகள் தான். இதை மாதிரி ஒரு சமயம் எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா கோழி எடுத்துகிட்டு வந்து சுற்றி விட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த கோழிகள் சுற்றி விடுறோன்னும் பொழுது அந்த பிரச்சனைகள் தீரும். இரவு தங்குதல் இங்கே சிறப்பாக நடைபெறுது. சில பேருக்கு தடைகள் இருக்குன்னும் பொழுது இங்கே இரவு தங்கி அம்மனை வேண்டிட்டு திருப்பி காலையில் குளிச்சுட்டு அம்மனை வேண்டிட்டு போகிறாங்கன்னும் பொழுது அந்த தடைகள் தீரும். அதற்காக இரவு தங்குவதற்காக 2 மண்டபங்கள் பெரிய அளவில் காணப்படுது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்குன்னும் பொழுது இங்கே இரவு தங்கிட்டு இந்த அம்மனோட அருளை பெற்று பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உடல் நல குறைவு, அடுத்தது திருமண தடை, குழந்தை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இரவு தங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு அம்மனை வழிபட்டுட்டு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்கே ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருந்தார். கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னும் பொழுது முயற்சி பண்ணி பாருங்க. இங்கே நமக்கு பிரசாதங்கள் சுட சுட கொடுத்துட்டு இருந்தாங்க. சுவாமியை பார்த்துட்டு வந்த உடனே தயிர் சாதமும் பார்த்திங்கன்னா சுட சுட இருந்தது. ஸோ இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு சுவாமி கோவிலை இன்னும் 2 முறை வலம் வந்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்ப துவங்கிட்டோம். ஆடி மாதங்களில் நம்ம சீக்கிரம் வரணும் பொழுது சுவாமியை சீக்கிரம் தரிசிக்கலாம். 100 ரூபாய் கியூ வரிசையும் இருக்குது. அதில் போகிறோன்னும் பொழுது வயதானவர்கள் சீக்கிரமே பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆடி மாதம் உங்கள் குலதெய்வம் கோவில்களுக்கு போய் பொங்கல் வைக்கிறீங்கன்னும் பொழுது உங்கள் குலதெய்வம் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. பெரியபாளையத்தை அடுத்து சுருட்டப்பள்ளி. நீங்கள் பெருமாள் தான் படுத்த கோலத்தில் பார்த்துருப்பீங்க, சயனித்த கோலத்தில். ஆனால் சுருட்டப்பள்ளியில் இங்கே சிவபெருமான் பார்வதி தாயார் மடியில் பார்த்தீங்கன்னா தலை வச்சு படுத்திருப்பார். அதற்கு பின்னாடியும் மிகப்பெரிய கதை இருக்குது. இந்த ஆலயத்திற்கான பதிவை பார்க்கணும் பொழுது மறக்காமல் விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவுகள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக பெண்களை ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கான வரலாறு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆலயம் சார்ந்த பதிவுகள் தான் அதிகப்படியாக நான் பதிவிடுறேன். இது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேருக்கு அவங்க காட்டுறதில்ல. ஏன்னு கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் திஸ் வீடியோ அப்படின்னு ஒரு மார்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோவை மற்ற எல்லாருக்கும் காட்டுவாங்க. ஹைட் திஸ் வீடியோவை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.